உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் விஜய் அவர்கள் தனது முதலாவது தேர்தல் பரப்புரையை நடத்தினார் திருச்சியில். அவர் சொன்ன மாதிரியே திருச்சி பரப்புரை ஒரு திருப்புமுனை தேர்தல் பரப்புரையா தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறுறதுக்கு அரசியல் கட்சிகள் இங்க எந்த அளவுக்கு திகைத்து போயிருக்காங்க, திணறி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் நடந்த விஷயங்களே சாட்சி. சீமன் அவர்கள் நேற்றைய தினமும் அதுக்கு முந்தைய தினமும் ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அதை இங்க இருக்கிற டிவி சேனல்லாம் பிரேக்கிங் போட்டாங்க. அதே போல முதல்ல ஸ்டாலின் அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்கரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கமல்ல திமுக. நாம் கூடும்போது கொள்கை பட்டாளமாக கூடுவோம், கூட்டம் உடைந்து லட்சிய வீரர்களாக புறப்படுவோம். அதே போல சீமான் அவர்கள் பேசுறதையும் நாம பார்க்கணும். சீமான் அவர்கள் என்ன பேசினார்னா, வேலு நாச்சார வச்ச யாரு வேலு நாச்சார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே 10 நிமிஷம் தான் கேட்கிற. தெரியுமாடா? ஏய், திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல. அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் விஜய் வர்றாரு. இப்போ முதல்வர் அவர்களோட அறிக்கைக்கு வருவோம். முதல்வர் சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் அறிக்கை கொடுக்க மாட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் தேர்தல் பரப்புரைக்கு போறாரு. அவருக்கு அறிக்கை கொடுத்தாரா முதல்வர்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் விஜய் அவர்களுக்கு அறிக்கை கொடுக்குறாரு. அறிக்கை கொடுக்கறதான காரணம் என்னன்னா, கண்டிப்பாக உளவுத்துறையோட ரிப்போர்ட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு போயிருக்கும். கூட்டம் மிகப்பெரிய அளவில் திருச்சியிலும் அரியலூரிலும் கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கும். அந்த ரிப்போர்ட்டோட எதிரொலி தான் இந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுத்ததுக்கான காரணம். அதுவும் என்ன சொல்றாருன்னா, கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது முழுக்க எதை காட்டுதுன்னா, விஜய் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவதை இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி அவர்களுக்கு இந்த மாதிரியான கூட்டம் வராது. திமுகவுக்கு எதிராக ஒரு சக்தி வளருது, இல்லை திமுக வெற்றி வாய்ப்பை தடுக்கிற மாதிரி ஒரு கட்சி, அரசியல் கட்சி வருதுன்னா திமுக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பாஜக பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அழிச்சிடுவாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சகாய மகேஷ் அப்படிதான் அரசியலுக்கு வந்தார். அவரை பாஜக பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு 2021 தேர்தலில் சொன்னாங்க. அப்படியே அதே போல கமல்ஹாசன் அவர்களையும் 2021 தேர்தலில் அவர் பாஜகவோட பி டீம்னு சொன்னாங்க. விஜயையும் சொல்ல நினைத்தார்கள். ஆனால் விஜய் அவர்கள் முந்திக்கொண்டு தமிழ்நாட்டில் திமுகவை எந்த அளவுக்கு விமர்சனம் செய்கிறாரோ அதே அளவுக்கு பாஜகவையும் விமர்சனம் செய்கிறார் விஜய் அவர்கள். ஸோ அவர் தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிச்சாரு. இந்த பாஜக அரசு நம்மளை கொஞ்ச நெஞ்ச கொடுமையாங்க செய்து பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டர் லிஸ்ட்லயே காணோமா. இது என்ன பெரிய விஷயம்? இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்லணும்னா, ஓட்டு திருட்டு, வீட்டு நம்பர் 0ன்னு போட்டெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்காங்களேன். எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலைகள்லாம் அவங்க செய்யறாங்கன்னு பாத்துக்கங்க. அடுத்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல். 2029ல இவங்களோட ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனால இந்த மாநில அரசுகள் எல்லாத்தையும் கலைச்சிட்டு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கிற ஒரு ஐடியா. அப்பதானே ஒரே நேரத்தில் இந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் ஈஸியா செய்ய முடியும். இதுக்கு பேர் என்னங்க? ஜனநாயக படுகொலை தானே. அடுத்து டீலிமிட்டேஷன், பார்லிமெண்ட் தொகுதிகள் மறுசீராய்வு. நம்ம சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவுக்கு அதிகமான பார்லிமெண்ட் தொகுதிகள் கிடைக்கிற மாதிரி ஒரு மோசடி வேலையை ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் டிவிக்கு முதலையே எதிர்த்தோம், இப்பவும் எதிர்க்கிறோம், இனிமேலும் எதிர்ப்போம். அதனால இந்த எஸ்ஐஆர், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், டீலிமிட்டேஷன் இதெல்லாம் எதிர்கட்சிகளை அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம சவுத் இந்தியாவோட அந்த பவரை குறைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு மோசடி வேலைகள். இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்யற ஒரு துரோகம். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பாஜகவை தான் விமர்சனம் செய்கிறாரு. ஃபுல் அட்டாக்ல ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு விட்டே வைக்கல, எல்லா விஷயம் ஒரு அட்ரஸ் பண்ணுறாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஓட்டு திருட்டு, வீட்டு நம்பர் 0ல் இருக்குது. பீகாரில் 65 வாக்காளர்களை காணோம், நீங்கள் காணாமல் ஆக்கிட்டீங்க, நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் ஒரே நாடு ஒரே தேர்தல், அதை நீங்கள் 2029ல் டார்கெட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள், தொகுதிகள் மறுசீரமைப்பு, அந்த விஷயத்தையும் எடுத்து பேசுகிறாரு. அதே போல் இங்கே இருக்கிற திமுக அரசு
மத்திய அரசை பார்த்து எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து சாடுதோ அதை வந்து விஜய் அவர்கள் வந்து கையில் எடுத்து அவங்களை அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல திமுகவாவில் விஜயை வந்து அட்டாக் பண்றதா இல்லை பாஜகவை பி டீம் சொல்றதா, ஸோ எதுக்குமே வந்து விஜய் அவர்கள் வந்து இடம் கொடுக்கல. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபுல் அட்டாக்ல திமுக வந்து பாஜக எதிராக தமிழ்நாட்டில் என்ன பேசுதோ அதையெல்லாம் வந்து விஜய் அவர்களும் வந்து பேசிட்டாரு. ஸோ இதை வைத்துக்கொண்டு நீங்கள் பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை சொல்லவே முடியாது. ஒரு பக்கம் பாஜக தான் வந்து தமிழர்களை நம்ப வச்சு ஏமாத்துது, கழுத்தறுக்குது, துரோகம் பண்ணுறாங்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் போட்டு விஜய் அவர்கள் பேசினார். இன்னொரு பக்கம் நான் உங்களுக்கு வாக்களித்தேன், ஆனால் வாக்களித்த மக்களுக்கே வந்து நீங்கள் வந்து எதுவுமே செய்யாமல் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணியிருக்காரு. சரி, பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா இங்க திமுக அரசு நம்மள நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நானு நீங்க எல்லாருமா சேர்ந்து தான் இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதே போல் நடுவில் டிவிகே தொண்டர்கள் வந்து டிவிகேன்னு சொல்லிட்டு ஒரு விண்ணை பிளக்கும் ஒரு கோஷத்தை வந்து போட்டாங்க. அந்த கோஷத்தை போடும்பொழுது விஜய் அவர்கள் வந்து தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்த தேங்க்யூ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மேலும் தொண்டர்களை வந்து உற்சாகப்படுத்தினார். தன்னை பார்க்க இத்தனை லட்சம் தொண்டர்கள் வந்ததை வந்து எப்படி சொல்ற ஒரு பொறுப்புணர்வாக எடுத்துக்கிறார். ஒரு கட்டத்தில் ரஜினி அவர்களுக்கு வந்து அரசியல் ஆசை இல்லை, ஸோ வரல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. நான் வந்து உங்களெல்லாம் நம்ப வச்சு நடுத்தொரில் விட்டு போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். விஜய் அவர்கள் வந்து இத்தனை லட்சம் தொண்டர்களை பார்த்துட்டு ஒரு பொறுப்புணர்வு, நடிகரை தாண்டி ஒரு அவர் வந்து 2 குழந்தைகளுக்கு அப்பா, இதெல்லாம் தாண்டி இத்தனை லட்சம் தொண்டர்கள் வந்து என்னை நம்பி வந்திருக்காங்க, ஸோ இவர்களுக்கு நான் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்புணர்வுடன் நேற்று நடந்து கொண்டார் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. விஜய் அவர்கள் வந்து அந்த நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதில் முக்கியமானது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா, தேர்தல் வாக்குறுதியில் வந்து கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் தரேன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, அதை செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதே போல் அனைத்து மகளிருக்கும் வந்து 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? ஏன்னா வந்து செலக்டிவாக தான் வந்து இவர்கள் பெண்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுத்தாங்க. அதே போல் அந்த கேஸுக்கு கொடுக்க வேண்டிய 100 ரூபா மானியம் கொடுக்கல, பெற்றோருக்கு மட்டும் தான் வந்து மானியம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே போல் தேர்தல் வாக்குறுதியில் வந்து நீட் தேர்வை வந்து நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக 2015 அவங்க சொல்லிட்டு வராங்க, நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. 2021 தேர்தல் வாக்குறுதியும் ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியாக இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க வந்து பிரச்சாரம் செய்து வந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் வந்து நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் என்னன்னு சொல்ல, அதே போல நீட் தேர்வையும் வந்து ரத்து செய்யல. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற கல்வி கடன்லாம், அதாவது மாணவர்கள் வந்து படிப்பதற்காக வாங்கிய கல்வி கடன்லாம் வந்து நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல வந்து சொல்லப்பட்டது. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை குறித்து காது கூட வாங்கல. இது வரைக்குமே வந்து கல்வி கடன்கள் தமிழ்நாட்டில் ரத்து செய்யப்படவே இல்லை. மீனவர்கள் தொடர்பான பல்வேறு வாக்குறுதிகள் அளிப்பாங்க. அந்த வகையில் திமுக அரசும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே அளிக்காத வாக்குறுதி அது. மீனவர்களை வந்து பழங்குடியின மக்கள் அந்த மாதிரி நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை அங்கீகரிக்கல. அதே போல் அந்த மக்களுக்கு வந்து நாங்கள் வீடு கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் சொன்னாங்க. அதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட பேச்சில் சொன்னார். திமுக அரசு இப்போ ஆட்சி கட்டில் இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அரசியல் ஊழியர்கள் தான். எப்பவுமே வந்து திமுக அரசுக்கு அரசு ஊழியர்கள் எப்பவுமே ஆதரவாக இருப்பாங்க. அவர்களுடைய ஓட்டுக்கள்லாம் வந்து திமுகவுக்கு தான் எப்பயுமே போகும். அந்த அரசு ஊழியர்களோட வாக்குகளை வாங்க திமுக அரசு என்ன பண்ணுச்சுன்னா, நான் வந்து பழைய ஓய்வூதிய முறையை வந்து கொண்டு வரேன் மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், அரசு ஊழியர்கள் நிறைய பேர், குறிப்பாக சொல்லணும்னா ஜாக்டோஜியோ, அதே போல் அரசு ஆசிரியர்கள் அவங்களாம் என்ன பண்ணாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க, போராட்டம் நடத்தினாங்க. நீங்கள் சொன்னீங்களே தேர்தல் வாக்குறுதி, அதை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் போராட்டம் நடத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகள் நிறையா இருக்கும். அதில் பார்ட் டைமாக சில ஆசிரியர்கள் வந்து பணிபுரிவாங்க. அவங்களெலாம் வந்து நாங்கள் பணி நிரந்தரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை வந்து திமுக அரசு சொல்லிச்சு. அதையுமே வந்து திமுக அரசு நிறைவேற்றவே இல்லை. ஆசிரியர்கள் தொடர்பாக, அதே போல் அரசு ஊழியர்கள் தொடர்பாக அளித்த எந்த வாக்குறுதியுமே வந்து திமுக அரசு பண்ணவே இல்லை என்பதை விஜய் அவர்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார். இலங்கை தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு ஒரே தீர்வு பொது வாக்கெடுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அவங்களோட தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க.
திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அது குறித்து வந்து பேசவே இல்லை. அது குறித்து விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் வந்து ஈழத்தமிழர்கள் பிரச்சனை எப்போ நடந்தாலும் வந்து முன்னாடி நின்று குரல் கொடுக்குற ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள். கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? 1000 ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? டீசல் விலையில மீதி இருக்கிற 3 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? வருஷத்துக்கு 10 லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவேன்னு சொன்ன மீனவர்களை ஏன்பா மீனவர்களை பழங்குடியின பட்டியல சேர்ப்போம்னு சொன்னீங்களே, சேர்த்தீங்களா? மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் சொன்னீங்களே, கட்டி தந்தீங்களா? அனைத்து மீனவ கிராமங்களிலும் மீன் உலர்த்தும் தளம் அமைக்கப்படும் சொன்னீங்களே, அமைச்சு கொடுத்தீங்களா? நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி 12% 8% குறைக்கப்படும் சொன்னீங்களே, குறைச்சிங்களா? ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க 10,000 மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே, வழங்குனீங்களா? அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே, கொண்டு வந்தீங்களா? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதின்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகள்ல 75% தமிழர்களுக்கு சொன்னீங்களே, தந்தீங்களா? 3 லட்சத்தும் மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னீங்களே, நிரப்புனீங்களா? தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? மக்கள் நல பணியாளர்களாக 25,000 பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் சொன்னீங்களே, நியமிச்சீங்களா? ரேஷன் கடையில மீண்டும் உளுந்து வழங்கப்படும் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு 40% முன்னுரிமை வழங்கப்படும் சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? 35 வயதுக்கும் மேற்பட்ட திருமணமாகாத ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப அரசு வேலை வழங்கப்படும் சொன்னீங்களே, வழங்கினீங்களா? வகுப்பு வாரியத்தின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இலங்கை தமிழர்களை காப்பாற்ற ஒரே தீர்வு பொது வாக்கெடுப்பு தான், அதை நடத்த வலியுறுத்துவோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? இப்படியே நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது இல்ல. ஏன்னா இருந்தாதானே. அதனால நான் உங்களை கேட்கிறேன், செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? சத்தமா சத்தமா? அந்த அளவுக்கு வந்து ஆளும் கட்சியை கொஞ்சம் ஆட்டி பார்த்துருச்சு அப்படின்றே சொல்லலாம். ஏன்னா எதிர்கட்சிகளே வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லலை, எப்படி விஜய் அவர்கள் வந்து சொல்றாரு? ஸோ இதுக்கெல்லாம் திமுக என்ன பதில் தரப்போகுது? இப்போ திமுகவில் அத்தனை பத்திரிகையாளர் இருக்காங்க, அத்தனை ஊடகங்கள் இருக்கு, அத்தனை யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாங்க, அத்தனை செய்தி தொடர்பாளர் இருக்காங்க, அத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஸோ அவர்கள்லாம் இதை பற்றி பேசுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அவங்களாம் பேச மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், தேர்தல் வாக்குறுதிகளை வந்து முழுமையாக நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் திமுக அமைச்சர்களும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பேசினா வந்து இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கப்படும். அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சிமெண்ட் உற்பத்தி, அதே போல் முந்திரி உற்பத்தி, பட்டாசு தொழிற்சாலைகள் வேலையும் வந்து அங்கங்கே கொஞ்சம் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான தொழில்கள்லாம் இங்கே இருக்குது. இது ஒரு பின்தங்கிய மாவட்டம். இந்த மாவட்டத்துக்கு இந்த தொழில்கள்லாம் முன்னேற நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள். ஆனால் அவர் வந்து இந்த மாவட்டத்துக்காக போக்குவரத்து துறையில் பஸ்ஸு அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காருன்னா பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து அமைச்சர் அவர்களையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு நேராக. கங்கை கொண்ட சோழபுரத்தை ஏன் சரியாக பராமரிக்கல, அதே போல் ராஜேந்திரனுக்கு மணிமண்டபம் என்னாச்சு, அதே போல் அரியலூர் மாவட்டத்தை வந்து இணைக்கும் வகையில் பல்வேறு ரயில் திட்டங்கள் இருந்துச்சு, அந்த கோரிக்கைலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. முந்திரி தொழிற்சாலை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சோம், அந்த கோரிக்கை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரியலூர் மாவட்டத்தில் என்னென்ன இஷ்யூ இருக்கோ, அந்த மக்கள் என்ன பிரச்சனையை வந்து சந்திக்கிறாங்களோ, அதே போல் அவங்களோட கோரிக்கை என்னவோ அதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தாவேக என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், எங்கள் தேர்தல் அறிக்கையை சொல்லணும்,
ஏன்னா வந்து பண்ணாத ஒரு விஷயத்த, பண்ண முடியாத ஒரு விஷயத்த வந்து நாங்கள் தேர்தல் அறிக்கையாக வந்து சொல்ல மாட்டோம். நீங்கள் வந்து நீட்டை வந்து பண்ண முடியும்னு சொன்னீங்க, ஆனால் இன்னைக்கு வரையும் நீட் தேர்வை வந்து ரத்து செய்ய முடியல, அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். எந்த விஷயம் வந்து பாசிபிளோ அதை மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, குடும்ப ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், மனசாட்சி உள்ள மக்களாட்சி தான் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரையை முடிச்சிருக்காரு விஜய் அவர்கள். வறட்சியான மாவட்டங்கள்ல முதல் வரிசையில காலங்காலமா இருக்கிற மாவட்டம் தான் நம்ம அரியலூர் மாவட்டம். சிமெண்ட் உற்பத்தியும் முந்திரி உற்பத்தியும் நடக்குது, பட்டாசு தொழிலும் கொஞ்சம் நடக்குது. ஆனா இங்க இருக்கிற இந்த தொழிலையாவது மேம்படுத்தலாம்னு இந்த கவர்மெண்ட் ஏதாவது யோசிக்குதான்னு கேட்டா ஜீரோ தான். சிமெண்ட் ஆலைகளால ஏற்படுற மாசுபாட்டுல இருந்து மக்களை பாதுகாக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. யுனெஸ்கோவோட உலக மரபு சின்னமாக அறிவிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை முறையாக பராமரிக்கணும். ஜெயங்கொண்டத்தில் ராஜேந்திர சோழனுக்கு மணிமண்டபம் அமைக்கலையே ஏன்? மருதையாத்தோட குறுக்க வாராணவாசி தடுப்பணை கட்டுறத பத்தி 4 வருஷமா கண்டுக்கலையே ஏன்? அரியலூர்ல இருந்து ஜெயங்கொண்டான் காட்டுமன்னார் கோயில் வழியாக சிதம்பரத்துக்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கணும்ன்ற கோரிக்கை என்னாச்சுன்னு தெரியல. ஜெயங்கொண்டத்திலிருந்து கும்பகோணத்திற்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கணும்ன்ற கோரிக்கை என்னாச்சுன்னு தெரியல. அரியலூர்னாலே முந்திரி உற்பத்தி தான் பிரதானம், அதனால முந்திரி தொழிற்சாலை அமைக்கணும்ன்ற கோரிக்கை என்னாச்சுன்னு தெரியல. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தும் போதுமான பேருந்து வசதி இல்லையே ஏன்? என்னடா இவன் வந்ததுல இருந்து கேள்வியா கேக்குறான், இவன் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க அதானே? தீர்வை நோக்கி போறதும் தீர்வை காண்றதும் மட்டும்தான் நம்ம டிவிக்கோட லட்சியமே. நம்மளோட தேர்தல் அறிக்கையில இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள்லாம் எப்பவுமே கொடுக்க மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும்தான் கொடுப்போம். ஆனா அட் த சேம் டைம் மருத்துவம், குடிநீர், ரேஷன், கல்வி, அடிப்படை சாலை வசதி, மின்சாரம், இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்ப்ரமைஸ். பெண்கள் பாதுகாப்புல, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறதுல நோ காம்ப்ரமைஸ். சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா, ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.